வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபியை வந்து கண்டிப்பாக செஞ்சு விநாயகருக்கு படித்து சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. இதில் வந்து ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே செஞ்சுருக்கேன். ஆனால் நான் எந்த பூர்ணமும் செய்யலை. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷலாக வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்து மாவில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி. அது வந்து சத்து மாவுலேயே 2 டைப்பில் செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காரம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி இந்த மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு இங்கே கேரளாவில் கொடுத்த சத்து மாவு பொடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அமிர்த பொடின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ரெசிபிஸ் கொண்டு வருவேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கால்சியம், அயன், ஜிங்க்கு, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறைய அயன் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பேக்கில் வந்து நமக்கு கிடச்சிரும். இது யூஸ்வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே செய்கிற சத்து மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த சத்து மாவை வச்சு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் தான் 1 கப் வந்து நான் சத்து மாவு எடுத்துக்க போகிறேன். இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நமக்கு அது பத்தாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்வீட் எது செஞ்சாலும் உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணோம்னா அதோட சுவையே தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உப்பு, சர்க்கரை எல்லாமே வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்தில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன், அதனால் இதில் ஆட் பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொழு பொழுன்னு வர மாதிரி பண்ணிக்கோங்க. இதே நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாப்பாவுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பேன், நிறையா வந்து இதில் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட் கெயினும் கூட குழந்தைகளுக்கு. இப்போ வந்து நான் ஹாட் வாட்டர் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. ஸோ அதில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும், அப்போ தான் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கட்டியாகிடும். தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே போதுமானதாக இருக்குது. ஸோ வந்து இப்படியே வெள்ளஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம குவான்டிட்டி தண்ணி மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி பிடிச்சா நமக்கு கை அச்சு பதிஞ்சு வர மாதிரி வரணும். ஸோ வந்துட்டு இப்படி வருது. பிடிக்கும்போது உங்களுக்கு அது வந்து பிடி கொழுக்கட்டையாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கை அச்சு வந்து பதியுது இல்லைங்களா, இது வந்து பிடி கொழுக்கட்டை. ஸோ நீங்கள் வேணால் இப்படியே வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வச்சிடலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோல்டு இருக்குது. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா நீங்களும் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போலாம் நல்லா ட்ரெண்டியாக ஷேப்ஸ் நிறையா வருது கொழுக்கட்டைக்குன்னே. நீங்களும் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இந்த மோல்டு தான் இருந்துச்சு, நான் அதனால் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து இப்போ மாவு வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூடியாச்சு. நல்லா அழுத்தி கொடுங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெளியே வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட விஷ் தான். கையிலையே கூட பிடிக்கலாம். வீட்டில் இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பர் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, பொறுமையாக எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது இது மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த 1 கப் மாவுக்கு இந்த மாதிரி ஒரு 4
வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி டிசைனில் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு பிடி கொழுக்கட்டையும் 3 மோல்டு கொழுக்கட்டையும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இட்லி தட்டில் வந்து நான் துணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இந்த பிடி கொழுக்கட்டைகளை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. பார்த்தாவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லாவே வந்து ஸ்டீம் ஆகி நல்லா வந்து வந்துடும். நம்ம வந்து இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வந்து தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் கொழுக்கட்டையெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மூடிடலாம். 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டையும் நம்மளோட அந்த மோல்டு கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட ரெசிபிஸ் மேக்ஸிமம் வந்து கோகனட் ஆயில் தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டைக்கான தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். பொரியட்டும். ஓகே, கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். அடுத்தது இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 1/2 பாயில் ஆகிடுச்சு. இது கூட இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்து கலவாக தான் ஆட் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம மற்ற மாவுகளில் செய்கிறத விட இந்த சத்து மாவில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் ரொம்ப சத்தான உணவாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் மற்ற டைம்லேயும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா வந்து வணங்கிடுச்சு. இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணணும். நான் வந்து என் பாப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் தானே மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால். சரிங்களா? கடைசியாக நான் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு தேவையானது வணக்கி எடுத்து வச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வணக்கினதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து பிணைஞ்சிடலாம். அடுத்தது வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம்.
ஏன்னா இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கு இல்லையா, அதனால் இதுவே வந்து கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும். ஸோ அதனால் தண்ணி வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுவே வந்து இப்போ கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு வருது, ஆனாலும் உதிரியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சோம். அதில் வந்து ஹாஃப் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வேணால் நீங்கள் தெளிச்சே பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு மெயிலுக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் நேம் போட்டு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிக்க வருது. ஸோ நம்மளோட பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு மீன்ஸ் இப்போ வந்து வேகருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருது. ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வேகறக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட இஷ்டம்தான். மாவில் கார கொழுக்கட்டை செஞ்சு ஒன்ஸ் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ எங்கேயும் விரிசலும் வராது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரிசலே இருக்காது இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியில் செய்யும்போது. நம்மளோட கார கொழுக்கட்டையும் வந்து வேகறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வேக வச்சிடலாம். ஸோ பாருங்கள் இப்படி எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும். கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. ஸோ இதெல்லாம் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, கார கொழுக்கட்டையும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.